அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற உருட்டு படத்தோட விமர்சனம். உருட்டு யாரை உருட்டுனாங்க, எதை உருட்டுறாங்க, இல்லை எதையாவது வித்தியாசமாக சொல்லி உருட்டுறாங்களா? நிறைய இப்போல்லாம் அந்த அரசியல் கமெண்ட்டு, நக்கல், நையாண்டி இதுக்கெல்லாம் வந்து உருட்டு உனக்கு என்னப்பா உன் வாய் உன் உருட்டு அப்படின்றாங்களா? அந்த மாதிரி உருட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் உருட்டு இருக்கிறது மொட்டை ராஜேந்திரன் தான். அவர் பேர் வந்து மூணு பொண்டாட்டி முனுசாமியா ஏதோ நல்ல பேர் ஒரு கேரக்டர் நேமே. ஆமாம், மூணு பொண்டாட்டி முனுசாமி. பாருங்கள், மூணு பொண்டாட்டி முனுசாமி. நமக்கு பொதுவாகவே கேரக்டர் நேம்லாம் பதியாது மனசுக்குள்ளார. இங்கே பார்த்தோன்னே பட்டுன்னு பதிஞ்சிச்சுன்னா மூணு பொண்டாட்டிங்க, மூணு பேரும் அம்சமாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து அஸ்மிதா, நம்ம விஜய் ஆண்டனி படத்தில் அந்த பாட்டுக்கு அப்படி ஆடி இருப்பாங்களே, அந்த அஸ்மிதாவா இது அப்படிங்கிற அளவுக்கு அமக்கலம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் பத்தாவதுன்னு ஹேமா, சின்னாலப்பட்டி சுகி, இவங்க ரெண்டு பேரும் மொட்டை ராஜேந்திரனுக்கே 1000 பாகவா உடம்பு வச்சிருப்பாரு 6 பேக்ல. அவருக்கே வந்து மூச்சு முட்டி இருக்குன்னா இவங்க மூணு பேரும் அவரை எப்படி உருட்டி புரட்டி இருப்பாங்கிறத நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இந்த வாரம் போய் இந்த 3 பேர் அந்த ஒரு மொட்டை ராஜேந்திரனுக்காக இந்த படத்தை பாருங்க. இது இல்லாம இன்னும் யாரெல்லாம் படத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஜேஷ் நாகேஷ், அவர் தான் சந்துருங்கிற கேரக்டர்ல ஹீரோ. ரித்விகா ஸ்ரேயா, சர்மிங்கிற கேரக்டர்ல பெங்களூர் மலையாளி. இந்த பெண் பெங்களூர்ல செட்டிலான மலையாளி பெண், அம்சமா கர்லிங் ஹேரோட எந்த ஓமனக்குட்டி அப்படிங்கிற அளவில் அழகா இருக்காங்க. அது மாதிரி பாவா லட்சுமணன், சேரன் ராஜ் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல வராரு. அவரே வந்து நம்ம இந்த படத்தோட கதைப்படி மொட்டை ராஜேந்திரன் ஒரு நாட்டு மருந்து டாக்டர், நாட்டு வைத்திய டாக்டர், ஓகேங்களா? அவர் அப்பப்போ மூலிகைன்னு எதையோ எடுத்து கொடுக்குறாரு. அதில் எல்லாரும் குணமாயிடுறாங்க. அவர் கொடுத்த ஒரு லேகியத்தால் 70 வயசு கிழவன் என்ன ஒரு பாட்டிமாவை பதம் பார்க்க, அந்த கேஸுக்காக திரும்பி வந்து இவரை அடிச்சு தூக்கிட்டு போறாப்புல சரண்ராஜ், அப்படி ஒரு போலீஸ் கேரக்டர். இது இல்லாமல் ஹீரோவுக்கு என்ன கேரக்டர்னா, படம் முழுக்க குடி. இந்த படத்தோட கதை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிற 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கையில் 10 பைசா கூட இல்லாமல் அழகான பொண்ணை பார்த்தா அது நம்ம தகுதிக்கும் நம்மளுடைய திறமைக்கும் ஏற்ற பொண்ணா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் காதல்னு சுற்றுற வாலிபர்களுக்கு ஒரு பக்கம் பாடம் இந்த படம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த குடின்னு பகல் இரவு சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் குடிக்கிற சில ஜென்மங்கள், திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அதற்கேற்ப அப்படி ஒருத்தருக்கு ஒரு தண்டனை இந்த படத்துல வழங்கப்படுது. அது என்ன தண்டனை? காதல்லேருந்து பிரிஞ்சிருப்பா அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்குது. உண்மையாகவே அந்த காட்சியில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட கஜேஷ் நாகேஷையும் ரித்விகா ஸ்ரேயாவையும், அதாவது சந்துரு சர்மி கேரக்டரை பாராட்டியே ஆகணும். உண்மையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு கிளைமாக்ஸ், அப்படி ஒரு ட்விஸ்ட்டு. நமக்கே இனி மது கோப்பையை கையில் எழுந்தணும்னா கொஞ்சம் மனசு வலிக்கும். அப்படி ஒரு கேரக்டருங்க, அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு குடியால் தங்களுடைய ஆண்மையையும் இழந்து அது தொடர்ந்து குடும்பத்தையும் இழக்கிறது. அப்படியே ஆண்மையை இழக்காம 2 பிள்ளைய பார்த்தா கூட அந்த குடும்பத்தை நடு ரோட்டில் தவிக்க விட்டுட்டு போற கதையை ரொம்ப அழகா படமாக்குனதுல இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, இயக்கம் எல்லாம் செஞ்சிருக்கிற பாஸ்கர் சதாசிவத்தை பாராட்டியே ஆகணும். நான் சொன்ன மாதிரி காட்சிப்படுத்தல், கதைப்படுத்தல் இதெல்லாம் ஆங்காங்கே கொஞ்சம் ரசிகர்களை படுத்தினாலும் ஓவராலாக பார்க்குறப்போ இந்த படத்தில் சொல்லியிருக்கிற அந்த காதல் கண்ணாமூச்சிக்கும் மது, அதே மாதிரி மாது, இந்த விஷயத்துல ஆண்கள் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறதுல இந்த படம் வந்து என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். நடிச்சிருக்கிற எல்லாருமே கஜேஷ் நாகேஷ், ரித்விகா ஸ்ரேயா, மொட்டை ராஜேந்திரன், 3 பொண்டாட்டி முனுசாமி, அஸ்மிதா, அவருடைய 3 பொண்டாட்டியா வர்ற அஸ்மிதா, ஹேமா, சின்னாலம்பட்டி சுகி, பாவா லட்சுமணன், அவர் வந்து இந்த நாட்டு வைத்தியர் கூடாரத்திலே இருந்துட்டு அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர். சரண்ராஜ் போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர்றாரு. மிப்பு நடேசன், மிப்பு
நடேசன், அங்காடி தெரு கருப்பை, அங்காடி தெருவில் அந்த மறைந்த சிந்துவுடைய கணவராக நடிச்சிருப்பாரு. அந்த கொஞ்சம் மாற்று திறனுடையவர். அவர் பிரமாதமா அந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாரு. தயாரிப்பாளர் பத்மராஜு ஜெய்சங்கர், அவர் தான் டபுள் டாக்குமெண்ட் தர்மராஜா வட்டிக்கு விடுறவரா டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுட்டு அவருடைய மகளாக தான் ஹீரோயின் வராங்க. ஹீரோயினோட அப்பாவா அவர் நடிச்சிருக்கிறாரு. அவரும் ஒரு அருமையான கேரக்டர். நான்லாம் ப்ரொடியூசராக இருந்தால் அந்த மொட்டராஜேந்திரன் கேரக்டரை தான் நான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிருப்பேன். ஆனால் இந்த டபுள் டாக்குமெண்ட் தர்மராஜ் கேரக்டர் தனக்கு போதும்னு பத்மராஜு ஜெய்சங்கர் ஒத்துக்கிட்டு இப்படி ஒரு படத்தை தயாரிக்க காரணமாக இருந்தது, இப்படி ஒரு படம் உருவாக காரணமாக இருந்ததுக்காக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி, உண்மையாகவே மாது விஷயத்தில் இன்றைய இளைஞர்களோட நிலையை தோலுறுத்து காட்டிருக்கிற விதம் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உண்மையாகவே அதற்காக இந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர் இவங்களை பாராட்டணும். அதே மாதிரி ஒளிப்பதிவு யுவராஜ் பால்ராஜோட ஒளிப்பதிவு இந்த கிராமத்து அழகை நம்ம கண்முன் காட்டுது. அருணகிரியோட பாடல் இசை, கார்த்திக் கிருஷ்ணனோட பின்னணி இசை, அது மாதிரி பெப்சி தாஸ், பாஸ்கர் இவங்கெல்லாம் பாடியிருக்கிற பாடல்கள், சில பாடல்லாம் கிராமிய மனம் கமழ இன்னும் காதில் ரிங்காரமிட்டு இருக்குது. அது மாதிரி திருச்செல்வத்தோட படத்தொகுப்பு, அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் கத்திரியை ஷார்ப்பாக பிடிச்சிருக்கலாம். தினாவோட நடன அமைப்பு, இப்படி எல்லாமே சொல்லலாம். இந்த படம் ஜெய் ஸ்டுடியோஸ் கிரியேஷன்ஸ் பேனரில் பத்மராஜ் ஜெய்சங்கர் தயாரித்து ஒரு முக்கியமான ரோலில் ஹீரோயினோட அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இயக்குனர் பாஸ்கர் சதாசிவம், அவரே ஒளிப்பதிவு, அதாவது ஒளிப்பதிவில் 2 பேர், யுவராஜ் பால்ராஜ் ஒரு பக்கம், இந்த பாஸ்கர் சதாசிவம் டைரக்டரே ஒரு பக்கம் பண்ணியிருக்கிறார் போல் இருக்குது. 2 ஒளிப்பதிவார்கள். உண்மையாக உருட்டு உண்மையாக நம்மளை மிரட்டலை. அதனால் ஒரு முறை இந்த உருட்டு படத்தை நாமளும் பார்த்துடலாம் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மொட்டராஜேந்திரனும் அவருடைய 3 பொண்டாட்டிகளும் இருக்காங்கிறத கேரண்டியாக சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.